வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 20. நிறைமதி சமையலறைக்குள் சென்று மறைய மண்மன் சிந்தனையின் பிடியில் சிக்கி இருக்க அவன் அருகில் வந்து சத்தமின்றி அமர்ந்தார் கார்த்திக். அப்புறமச்சான், என்ன புருஷன பொண்டாட்டியும் புதுசா கண்ணாலேயே பேசிக்கிறீங்க என்று தீவிரமான முகத்துடன் மச்சனிடம் விவரம் கேட்டான் அவன். ஓ காட், சோ சேட் மாப்ள. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் விவரமா சொல்லிருப்பேன். பாருங்க, நீங்க நேரத்தை தவற விட்டுட்டீங்க. அதனால என்னால எதுவும் சொல்ல முடியாதே என்றான் மனு சோகமாக. ஹலோ, என்ன நக்கலா என்றவன் போலியாக முறைக்க. நோ, இதுக்கெல்லாம் என்ன கடி ஜோக் சொல்ல வச்சிடாதீங்க. சரி, நான் போய் என் பொண்டாட்டிய பார்த்து வரேன் என்று எழுந்து கொண்டான். பாரு யோகி அண்ணன, இதோ இங்க இருக்க சமையலறைக்கு பொண்டாட்டி அனுப்பி 5 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள அவருக்கு அம்முனிய பாக்கணுமா என்று மனைவியிடம் திரும்பி கேலி பேசினான் கார்த்திக். அதையெல்லாம் சற்றும் கண்டு கொள்ளாமல் அசட்டை செய்து தன் வழியில் சென்றான் மன்மத். என் அண்ணனுக்கு அண்ணி மேல ரொம்ப தான் காதல் பித்து பிடிச்சிச்சு போல இருக்கு என யோகிதா சோகமாக சொல்லி முடிக்கும் வேளையில் கணவன் மனைவி இருவருமே பக்கென்று சிரித்து விட்டனர். அலமேலு திரும்பி தன் பார்வையால் அவர்களை கூறு போட பேத்தி தயங்கினாலும் அவள் கணவன் அதை புறம் தள்ளி, நாம முதல்லயே மச்சானுக்கு மதியதான் கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கணும் பாட்டி. அவர் முகத்துல இப்பதான் ஒரு நிறைவு தெரியுது என்றாள் திருப்தியாக. ஆமா அலமு, மாப்பிள்ள சொல்றது சரிதான். அவளை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் முகத்துல பழைய கலையே திரும்பி இருக்கு. எந்நேரமோ உதட்டுல ஒட்ட வச்ச சிரிப்போட சந்தோஷமா வள வந்துட்டு இருக்கான் என்றார் ரத்தினமும் பேரனை நினைத்து கனிவுடன். இவையெல்லாம் ஏற்கனவே நளினிக்கு புரிந்திருந்தாலும் தான் சொன்னால் மாமியார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதால் அமைதியாக இருந்தார். சரி சரி, எல்லாரும் சேர்ந்து அவன் மேல கண் திருஷ்டி போடாதீங்க. நளினி, மறக்காம இன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேருக்கும் சுத்தி போட்டுடு என்று மருமகளுக்கு உத்தரவிட்டார். சரித்த என மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டார் நளினி. ஓசையின்றி தன் பின்னால் வந்து நிற்கும் கணவனை உணராமல் தன் போக்கில் வறுத்த ரவையை ஒரு பாத்திரத்தில் கொட்டிவிட்டு தேவையான தண்ணீரை டவாவில் ஊற்றி அடுப்பில் வைத்துக் கொண்டிருந்தாள் நிறைமதி. கைகள் தான் செவனே தன் வேலையை செய்ததே தவிர அவள் கவனம் இங்கு இல்லை. ஏதோ குழப்பத்தில் நின்றிருந்தாள். இவளுக்கு கேசரி செய்ய தெரியாதோ? அவளின் இடப்புறம் நெருங்கியவன் இதழ் குவித்து அவள் செவிக்குள் காற்றினை முத திடுக்கிட்டு திரும்பியவள் அவனை கண்டு மெல்ல முறைத்தாள். இதை தவிர வேற எப்படியும் பார்க்க தெரியாதா உனக்கு? அப்புறம் எப்படி வந்து நின்னா? ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தான். கேசரியை நீ தனியாதான் செய்யணும்னு பாட்டி சொன்னதும் வெளியே கெத்தா காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஆளு திருடி போனவ மாதிரி முழிச்சுக்கிட்டே வந்தியே. பாவம், என்ன செய்றியோன்னு வந்து பாத்துட்டு போலான்னு வந்த. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே என அவள் நிமிர்ந்து நிற்க, சும்மா அந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. என்ன செய்ய தெரியாதா என்று அவளிடம் விவரம் கேட்டான். இல்ல, நிஜமாவே நல்லா செய்ய தெரியும். அப்புறம் என்ன? ஓ, அளவீடுகள் ஏதாவது சந்தேகமா? அத்தைக்கு போன் போட்டு தரவா? ஷோ இல்லப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல என்றாள் அவசரமாக. அப்பாவா? இவன் வியப்புடன் பார்க்க, எனக்கு கேசரி கலரத பத்தி ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கு என்றாள் மதி உள்ளே போன குரலில். என்ன? எல்லாம் கிளறி முடிச்சு கடைசியா இனிப்புக்கு சர்க்கரை சேர்ப்போம்ல, அங்கதான் தொல்லையே. அதுவரை எந்த ஒரு சின்ன கட்டி கூட இல்லாம நல்லா நைஸா வரும். சர்க்கரைய கொட்டும் போது மட்டும் எப்படி கிளறினாலும் அங்கங்க சின்ன சின்ன கட்டி வந்துரும். அதான் பயமா இருக்கு. இந்த பாட்டி நிச்சயமா ஏதாவது சொல்லுவாங்க என்றாள் தவிப்புடன். ஓ, அதனால அம்மா உதவிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு பாக்குறியா? ஆமா, நான் கிளற அத்தை கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரையை கொட்டினா போதும், கட்டி இல்லாம செஞ்சிருவேன். ஓ, இவ்வளவுதானே? அதை நானே செஞ்சிடுறேன். எப்படியும் அம்மாவை பாட்டி இந்த பக்கம் அனுப்பவே மாட்டாங்க. பளிச்சென்று முகம் வளர்ந்தவள், அப்ப சரி நீங்களே செய்யுங்க என்று நிம்மதியாக அடுப்பிடம் திரும்ப தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்திருந்தது. வேகமாக வறுத்த ரவையை எடுத்து அவள் சிறிது சிறிதாக கொட்டிக்கொண்டே கிளற ஆரம்பிக்கவும், அதை என்கிட்ட கொடு, நான் கொட்டுறேன், நீ கிளறு என்றான் மனு. இல்ல, இதெல்லாம் பிரச்சனை இல்ல, பாருங்க நல்லா வருது. அவள் சொன்னது உண்மைதான். நைஸாக கட்டி இன்றி கிளறி இருந்தாள். சரி, அப்ப சர்க்கரை எப்ப கலக்குவ? இது இப்போதான் என்றவள் அளவாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்து இருந்ததை அவனிடம் கொடுத்தாள். கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சுத்தி கொட்டணும் என அவனிடம் காண்பித்து விட்டு அவள் கிளற கிளற இவன் சிறிது சிறிதாக அதில் சர்க்கரையை கொட்ட ஆரம்பித்தான். அவ்வளவுதான், முடிச்சிச்சு பாருங்க, கட்டியே வரல, நல்லா வந்திருக்கு என்றாள் மலர்ச்சியுடன். உதடுகளை அழகாக மலர்த்து சிரிப்பவளை இழுத்து முத்தமிட தோன்றிய உணர்வை அடக்கியவன், அவ்வளவுதானா, முடிஞ்சுதா என்றான். இன்னும் இந்த வறுத்த முந்திரி அப்புறம் இந்த உலர்தாட்சியை மட்டும் சேர்க்கணும்.
என அதையும் முடித்து அடுப்பை அணைத்தவள், இது இனிப்ப சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன் என அவனிடம் ஒரு ஸ்பூனில் கேசரியை எடுத்து நீட்டினாள். தான் செய்த பதார்த்தத்தை பற்றி அலமேலு ஒரு குற்றங்குறை சொல்லிவிடக் கூடாது என உறுதியாக இருந்தாள் மதி. அவளை ஆழ்ந்து பார்த்தவன், முதலா புருஷனுக்கு சமைச்சு கொடுக்கற, இப்படிதான் கொடுப்பியா? போட்டி விட வேணாமா என்றான் செல்மிஷமாக. ஒரு கணம் திகைத்தவள் பின் தன்னை சமாளித்துக் கொண்டு, ஓ சரி பாயத்திரங்க என அவன் அருகே ஸ்பூனை எடுத்து சென்றாள். என்னது இது? நீங்க தானே ஊட்ட சொன்னீங்க. நான் ஸ்பூன்ல தான் கொடுக்க சொன்னா? அப்புறம் உன் கையால கொடு என்றான் மனு விஷமமாக. என்ன? மாட்டையா? அப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல மாட்டேன் என்று முரண்டு பிடித்தான் அவள். சொல்லாட்டினா போங்க, நானே பாத்துக்கிறேன் என அலட்சியமாக தோள்களை குலுக்கிக் கொண்டு கேசரியை தன் வாய்க்குள் போட்டுக்கொண்டாள் நெறிமதி. அவளை நக்கலாக பார்த்திருந்தவள், உனக்கு என் பாட்டியோட சுவை உணர்வு, இந்த வீட்டுல உள்ளவங்களோட சுவைய பத்தியெல்லாம் எதுவும் தெரியுமா? நீ சரி பாக்குறது வர ஓமரதானே சரியா இருக்கும் என்றான் மேலும் கிண்டலாக. ஐயோ ஆமா, இங்குள்ளவர்கள் இனிப்பை குறைத்து சாப்பிடுவார்களா அல்லது அதிகமாக சாப்பிடுவார்களா? தன்னை திணறலுடன் நோக்கியவளை அமைதியாக நெருங்கியவன், சரி விடு, ரொம்ப கஷ்டப்படாத, நானே பார்த்து சொல்றேன் என்று அவள் முகத்தை நிமிர்த்தினான். அதிர்ச்சியில் விழிகளை விரித்தவள், என்ன செய்ய போறீங்க என்று பதற்றத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். நீ சாப்பிட்ட கேசரியில இனிப்பு சரியா இருக்கான்னு பார்த்து சொல்ல வேண்டாமா என்றாள் கிசுகிசுப்பாக. நான் ஊட்டி விடுறேன், நீங்க நகருங்க என்று அவன் தோளை பிடித்து தள்ளியவள் ஒரு சின்ன கிண்ணத்தில் கேசரியை எடுத்துக்கொண்டு தயக்கத்துடன் அவன் முகம் பார்த்தாள். இவன் வம்பு எதுவும் செய்யாமல் அமைதியாக வாயை திறக்க மெல்ல நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டவள் கோச்சத்துடன் மெதுவாக அவன் உதடுகளுக்கு இடையே கேசரியை ஊட்டிவிட்டு தன் கையை விளக்கும் நேரம் அவன் கரம் அதனை இறுக பற்றியது. தாறுமாறாக எதிரி கொண்டிருக்கும் இதய துடிப்பிற்கு ஏற்ப இவள் முகத்திலும் படபடப்பு கூடி இருக்க அவனை தவிப்புடன் நோக்கினாள். நீ இப்படி ஊட்டவும் தாத்தா வீட்டுல அன்னைக்கு சாப்பிட்டோம்ல அந்த ஜிலேபி, அது ஞாபகம் வந்துருச்சு என்று கிரக்கத்துடன் மொழிந்தவனின் இதழ்கள் அடுத்து பொறுமையாக அவள் விரல்களை ஒவ்வொன்றாக சுவைக்க ஆரம்பிக்க உடல் சிலிர்க்க வெட்கத்துடன் விழிகளை இறுக மூடிக்கொண்டவளின் மனதில் அந்த கேள்வி எழும்பியது. நான் அன்று எடுத்தது ஜிலேபி இல்லையே, அதனுடைய ஜீரா மட்டும்தானே? முகமெங்கும் செம்மை நிறம் பூசி இருக்க உணர்வுகளின் கொந்தளிப்பால் உதடுகள் துடிக்க நின்றிருந்தவளை இவன் ஏக்க பெருமூச்சுடன் நெருங்க தன் சுவாசத்தோடு மோகமாய் தேண்டி உறவாட முனையும் கணவனின் அனல் சுவாசத்தில் அவசரமாக இமைகளை பிரித்தவள் பட்டென்று அவன் உதட்டின் மீது வேகமாக கை வைத்து தடுத்தவளாக, மாமா பிளீஸ் என்று திணறினாள். மனைவியின் அழைப்பில் இவன் போதை மெல்ல இறங்க ஆசையுடன் அவள் கண்ணம் வருடியவன், மதி உன்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்று கூற இவள் ஒன்றும் புரியாது அவனை குழப்பத்துடன் பார்த்தாள். என்ன எப்போதும் மாமானே கூப்பிட என் ஆவலுடன் வேண்டுபவனை பார்த்தவளுக்கு அவளையும் மீறி குற்ற உணர்வாக இருந்தது. இதுக்கெல்லாம் அதுக்காக ரெக்வெஸ்ட்? அந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, கூப்பிடுனா கூப்பிட்டுட்டு போறேன் என்றாள் நெறிமதி முகம் வாட. சரி ரெக்வெஸ்ட் வாபஸ் என்று முறுவளிப்பவனை வருத்தத்துடன் பார்த்தவள், ஐம் சாரி மாமா, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா என்றாள் தவிப்புடன். ஹே, இப்ப ஏன் நீ இவ்ளோ சீரியஸ் ஆகுற என்று அவள் முகம் தாங்கினான். இல்ல என இவள் ஆரம்பிக்கும் பொழுதே, மச்சான் மதி கேசரி செஞ்சாளா என்ற ஹாலில் இருந்து ஓங்கி குரல் கொடுத்தான் கார்த்திக். காட், இந்த மாப்பிள்ள வேற ரொம்ப அழும பண்றாரு என்றான் மன்மத் சலிப்பாக. ஏன் அண்ணா என்ன செஞ்சாரு? மதியிடம் கார்த்திக்கின் கேலியை இவன் கூற அவள் கண்ணம் செர்ரி வண்ணம் கொண்டது. காலையில இருந்து இங்க அடிக்கடி செவக்குதே என்று அவள் கண்ணங்களை சுட்டிக்காட்டி அவன் ரசனையுடன் கூற மேலும் வெட்கம் கொண்டவள் அதை சமாளிக்க வேண்டி அவனை பிடித்து வெளியே தள்ளினாள். முதல்ல நீங்க வெளியில போங்க என்றாள் முறைத்தபடி. நான் இங்க முதல்ல வந்தப்போ தெரிஞ்ச முறப்பு போல தெரியலையேது என்றவன் உறக்க சிந்திக்க, மாமா என்று அழகாக சினுங்கினாள் மதி. சிரித்தவன், சரி பாரு, நான் அம்மாவை அனுப்புறேன் என்று வாயிற்புறம் செல்ல சட்டென்று நினைவு வந்தவளாக அவனை பாய்ந்து தடுத்தாள் மனைவி. மாமா மாமா, கடைசி வரை கேசரி சரியா வந்திருக்கான்னு சொல்லவே இல்லையே நீங்க. ஓ சாரி, ரொம்ப அருமையா இருக்கு, இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்கும் பிடிக்கும் பாரு என்று தான் கூறுவதை கேட்டு உற்சாகமானவளை அருகில் இழுத்தவன். ஆனா மதிமா, உனக்கு பாட்டிய பத்தி தெரியும்ல, அவங்க நிச்சயம் எதுவும் பாராட்ட மாட்டாங்க, அவங்கள்ட்ட எப்பொழுதும் எதையும் எதிர்பார்த்து நீ ஏமாந்துராத என்று கணவனாய் மனைவியை கவலையுடன் எச்சரித்தான். அந்த பாட்டிய பத்தி தான் எனக்கு சின்ன வயசுலேயே தெரியுமே, நான் எல்லாம் அவங்க பேசுறத இந்த காதுல வாங்கி அந்த காதை விட்டுடுவேன், எதையும் கண்டுக்க மாட்டேன்
என்று அலட்டுபவளின் அழகில் மயங்கி அவள் கன்னத்தில் அவசர முத்தமொன்றை பதித்தவன் அதே வேகத்தில் அங்கிருந்து விறுவிறுவென்று வெளியேற சிறு திகைப்புடன் நின்றவளின் இதழ்களில் மெல்ல ரகசிய புன்னகை ஒன்று தோன்றியது. அதன்பின் அலமேலு வந்து அவள் செய்ததை சுவாமியின் முன் வைத்து நைவேத்தியம் செய்ய சொல்ல அனைவரும் பூஜை அறையில் நின்றிருந்தனர். மச்சான், யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி வாயோரத்துல இருக்க கேசரிய சீக்கிரம் நல்லா தொடச்சிருங்க என்றான் கார்த்திக் மனுவிடம் வேகமாக. இவன் பதறி அடித்து அவசரமாக உதட்டை துடைக்க கார்த்திக்கோ மறுபுறம் திரும்பி வாயை பொத்தியபடி வெடி சிரிப்பு சிரித்தான். அதை கண்ட மன்மந்தின் முகம் கடுகடுவென்றாக, அப்போ நிஜமாவே உள்ள கேசரி சாப்பிட்டீங்களா? கலக்குங்க புது மாப்பிள்ள சார் என்று கண்ணடித்தான் வீட்டின் மருமகன். கடவுளே, பாட்டு எதுவும் திட்டுவாங்களோன்னு பயந்து இனிப்பு சரியா இருக்கா இல்லையான்னு பாக்க சொன்னா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல என்றான் அவரிடம் அடிக்குரலில். அவ்வளவே தானா? அப்ப சரி என்றவன் மீண்டும் நமட்டை கடித்து சிரிக்க, போய என முகத்தை திருப்பிக் கொண்டான் மனு. மதிய உணவு வரை இருவருக்கும் தனிமையே கிடைக்கவில்லை. உணவை முடித்துக் கொண்டு மன்மன் அறைக்கு சென்றுவிட மதிக்கு ஏனோ உள்ளூர படபடப்பாக இருந்தது. அதனால் அறைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டி நளினியுடன் அமர்ந்து சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்றை உரையாட ஆரம்பித்து விட்டாள் அவள். பொறுத்து பொறுத்து பார்த்த அலமேலு அதற்கு மேல் முடியாமல் அவர்களை ஓங்கி ஒரு அதட்டு அதட்டினார். ஏ, கதை பேசுறதெல்லாம் போதும், 2 பேரும் எழுந்து அவங்க ரூமுக்கு போங்க. சரியத்த என நளினி வேகமாக எழுந்து கொள்ள இவளுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. மௌனமாக மாடி ஏறினாள். மதி சற்று நகர்ந்ததும், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை நளினி, நீ எல்லாம் எப்படித்தான் 2 பிள்ளைங்களை பெத்து வளர்த்தியோ என்று மருமகளை சலித்துக் கொண்டார் மாமியார். இவருக்குள் ரோஷம் பொங்கும் நேரம் அலமேலு அடுத்து கூறிய விஷயம் இவர் தவறை சுட்டிக்காட்டி அமைதியடைய வைத்தது. அவங்க புதுசா கல்யாணமான பிள்ளைங்க நினைப்பு உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? மனு மாடிக்கு போய் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அவளை உடனே ரூம்க்கு அனுப்பி வைக்காம உன் கூட உட்கார வச்சுக்கிட்டு கதை அடிச்சுட்டு இருக்க. நான் அது சாரி த, இனிமே கவனமா இருந்துக்கிறேன். சரி சரி, போய் நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போ என்று விட்டு தன் அறைக்கு செல்பவரை பார்த்து மெல்ல பெருமூச்சு எறிந்தவர், இவர் எந்த நேரத்தில் நன்றாக நடந்து கொள்வார் அல்லது சண்டை போடுவார் என ஒன்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்று தலையசைத்துக் கொண்டார். அறைக்குள் வந்தவளிடம் மடிக்கணினியில் இருந்து பார்வையை உயர்த்தியவன், போதுமா மேடம் நேரம் என்றான் கிண்டலாக. இல்ல, அத்தை பேசிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நேரம் ஃப்ரீயா இருந்தேன், ஜஸ்ட் இப்பதான் ஒரு முக்கியமான வேலை வந்து சேர்ந்தது. பரவாயில்ல மாமா, நீங்க அதை பாருங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்றாள் நிறைமதி வேகமாக. மனைவியின் வேகத்தில் நிமிர்ந்தவனின் இதழ்களில் சட்டென்ற குறுநகை ஒன்று போக்க, சரி என்றான் மின்னும் விழிகளுடன். சே, ரொம்பவும் அவசரமா சொல்லிட்டோமோ என மானசீகமாக தன்னைத்தானே தலையில் கொட்டி கொண்டாள் இவள். படுக்கையில் உருண்டு கொண்டிருந்தவளை திரும்பி பார்த்தவன், மதி, உன்கிட்ட நேத்தே என்ன சொன்ன? அசௌரியமான டிரெஸ் இருந்தா அதை போட்டுட்டு தூங்காதன்னு சொன்னா இல்லையா என அதட்டினான். சாயந்தரம் இன்னொரு முறை யார் மாமா திரும்ப புடவை கட்டுறது என்றாள் சலிப்பாக. தான் சொன்ன நிமிடத்திலிருந்து வாக்கியத்திற்கு வாக்கியம் மாமா போடுபவளை ரசித்தவன் அவளை எடுத்துக்கொள்ள சொல்லி தூண்டிய உணர்வுகளை மீண்டும் சிரமப்பட்டு அடக்கினான். இல்லை, இன்னமும் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. முக்கியமாக என் முதல் திருமணம், அதை பற்றி அவளிடம் நான் பேசி ஆக வேண்டும். சரி, சாயந்தரம் புடவை வேணா, சல்வார் போட்டுக்கோ விழுக்கென்று அவனிடம் ஆவலுடன் திரும்பியவள் சட்டென்று முகம் மாறி, ஆனா பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்றாள் சந்தேகமாக. மடிக்கணினியை ஓர வைத்துவிட்டு தலையணைகளை அடுக்கி அதில் வாகாக சாய்ந்து கொண்டவன், வீட்டுல இருந்தா தானே ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம வெளியே போயிடலாம் என்று கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தான். உள்ளுக்குள் தோன்றும் உற்சாகத்தை மறைத்து, எங்க போறோம் என சாதாரணமாக வினவினாள் மதி. அதை கண்டு கொண்டவன் சிரிப்புடன் அவளுடன் திரும்பி, எங்க போலாம், நீயே சொல்லு என்றான். என இழுத்தவள், இங்க சென்னையில அப்பா அம்மாவோட ஏற்கனவே நிறைய இடங்களை சுத்தி பாத்திருக்கேனே என்று யோசித்து விட்டு, தெரியல, நீங்களே எங்கேயாவது சுவாரஸ்யமா தேர்ந்தெடுங்களேன் என்றாள் இறுதியாக. ஹே, நான் நாள் முழுதும் சுத்தி பார்க்க போறோமா? அதை இன்னொரு நாள் நிதானமா பாத்துக்கலாம். இன்னும் மேக்சிமம் ஒரு 3 மணி நேரத்துக்கு பொழுது போக்கணும். ஏதாவது மால் போகலாம், அப்படியே டின்னர் வெளியே முடிச்சுட்டு வந்துடலாம். கணவன் சொல்வதும் சரியாக இருக்க அமைதியாக ஏற்றுக்கொண்டாள் மனைவி. அவளை ஊன்றி பார்த்தவன், ஓ கண்களை பார்த்தா தூக்கம் வர்ற மாதிரி தெரியலையே என சந்தேகமாக இழுக்கவும், இல்ல இல்ல வந்துருச்சு, நீங்க பேசவும் தான் முழிச்சிட்டு இருந்த, இப்ப தூங்குவா என்று அவசரமாக அவனிடம் அனுமதி கேட்டாள் மதி. நான் அனுமதி தர மறுத்தா என முறைத்தவள், அப்போ நான் தூங்குவேன் என்று பிடிவாதமாக திரும்பி படுத்துக் கொண்டாள். தனக்குள் தலையசைத்து நகைத்தபடி தான் இடையில் விட்ட வேளையில் மீண்டும் மூழ்கினான் மன்மத்.
மாலை தனக்கு பிடித்த இளம் நீல வண்ண காட்டன் சல்வாரில் தயாராகி கணவருடன் குதூகலமாக கீழே இறங்கியவளை அனைவரும் ரசிக்க அலமேலுவின் முகம் மட்டும் கலவரமாக மாறியது. அம்மா, நானும் மதியம் வெளியே போயிட்டு வரோம், டின்னரும் அங்கேயே முடிச்சிருவோம், எங்களுக்கு எதுவும் சமைச்சிடாதீங்க என்ற மனு அனைவரிடமும் உற்சாகமாக பாய் சொல்லிவிட்டு பாட்டியிடம் விடைபெற முயலும் நேரம் அவர் பதற்றமாக அடுத்தடுத்து படபடவென்று எழுப்பிய கேள்விகளில் அவன் முகம் சட்டென்று இறுக்கமாக மாறியது. நீ ஏண்டா திரும்ப இப்படி பண்ற? அவளை எங்க வெளியே கூட்டிட்டு போற? இப்ப அப்படி என்ன அவசரம் உனக்கு? வந்த மறுநாளே இல்ல வேண்டாம், எனக்கு நீ செய்யறது சரியா படல, நீங்க எங்கே போக கூடாது, வீட்ல இருங்க என்ற அச்சத்தில் மேலும் படபடத்தார் அலமேலு. பாட்டியின் எண்ணங்கள் செல்லும் திசை புரிந்து முகம் சிவந்தவன் அவரை ஆத்திரத்துடன் நோக்கி, போது நிறுத்துங்க, கொஞ்சமாவது எதையும் யோசிச்சு பேச மாட்டீங்களா? நீங்க எதை நினைச்சு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இது மாதிரி எல்லாம் இன்னைக்கு எங்களோட உறவு அதோட ஒப்பிட்டு என்று பற்களை கடித்தவன், ச, என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. இன்னொரு முறை இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்னால பேசினீங்க அப்புறம் என வார்த்தைகளை முடிக்காமல் நிறுத்தியவன் கட்டுக்கடங்காமல் பெருகும் சினத்தை முயன்று கட்டுப்படுத்தியவாறு கை முஷ்டிகளை இருக்கினான். பேரனின் ஆவேசத்தில் அலமேலு கண்ணீர் மல்க வாயடைத்து நின்றிருக்க புருவங்களை சுடித்தவன் தன்னை கவலையுடன் பார்த்திருந்த எவரின் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்காமல் மனைவியிடம் வேகமாக திரும்பினான். தாலி கட்டிய நொடியிலிருந்து சிரித்த முகமாக உற்சாகமாக வலம் வந்தவனின் முகத்தில் திடீரென்று வெளிப்பட்ட இந்த புதிய ஆங்காரம் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்த நிறைமதியின் கரத்தை அழுத்தமாக பற்றி இழுத்துக் கொண்டு மடமடவென்று வீட்டிலிருந்து வெளியேறினான் மன்வந்த். முதல் பாகம் நிறைவடைந்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.